மாவட்டம் குடியாத்தம் அருகே பூட்டிய வீட்டுக்குள் 2 நாட்களாக மயங்கி கிடந்த மூதாட்டியை போலீசார் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் கதவை உடைத்து மீட்டனர். நடுப்பேட்டை பகுதியில் கணவரை இழந்த மூதாட்டி வடிவம்பால் என்பவர் தனியாக வசித்து வந்தார். திருமணமாகி வெளியூரில் வசிக்கும் மகள்கள் 2 நாட்களாக தாயாரை செல்போனில் தொடர்பு கொள்ள முடியாதது குறித்து காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் அளித்ததாக தெரிகிறது. அதன் பேரில் குடியாத்தம் போலீசாரும் தீயணைப்பு வீரர்களும் வடிவம்பால் வீட்டுக்கு சென்றனர். உள்பக்கமாக தாழிடப்பட்டிருந்த கதவை உடைத்து உள்ளே சென்றபோது அறைக்குள் கீழே விழுந்து நகர முடியாமல் மூதாட்டி தவித்துக் கொண்டிருந்தது தெரியவந்தது. தொடர்ந்து முதலுதவி சிகிச்சை அளித்து உறவினர்கள் துணையோடு மூதாட்டியை மீட்புப் படையினர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். குவைத் நாட்டு சிறையிலிருந்து விடுதலையாகி சொந்த ஊருக்கு திரும்பிய இளைஞர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உயிரிழந்த மர்மம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். சிதம்பரத்தை சேர்ந்த ரமேஷ் குவைத்தில் குடிபோதையில் விபத்தை ஏற்படுத்திய வழக்கில் 15 நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டதை அடுத்து சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். வியாழக்கிழமை சென்னை வந்த அவர் ரயில் மூலம் சிதம்பரம் திரும்பியதாக தெரிகிறது. ஆனால் அவர் வீட்டுக்கு வராதது குறித்து ரமேஷின் உறவினர்கள் சிதம்பரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதனிடையே ஓலக்கூர் அருகே தண்டவாளத்தில் ரமேஷ் இறந்து கிடந்தது தெரியவந்தது. தொடர்ந்து ரமேஷ் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது கொலை செய்யப்பட்டாரா என போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் கார்த்திகை தீப திருவிழாவுக்கான அகல் விளக்கு தயாரிக்கும் பணியில் மண்பாண்ட தொழிலாளர்கள் மும்முரம் காட்டி வருகின்றனர். கார்த்திகை மாதம் தொடங்கியதுமே வீடுகளில் அகல் விளக்கு தீபம் ஏற்றுவது உண்டு. மேலும் கார்த்திகை தீப திருநாளன்று வீடுகள், ஆலயங்கள் என அனைத்தும் அகல் விளக்குகளால் ஜொலிக்கும். இதற்காக மண்ணாலான அகல் விளக்குகள் தயாரிக்கும் பணியில் பள்ளிப்பட்டு, செங்கம், நீர்ப்பத்துறை உள்ளிட்ட பகுதியை சேர்ந்த மண்பாண்ட தொழிலாளர்கள் மும்முரம் காட்டுகின்றனர். களிமண்ணை குழைத்து சக்கரத்தில் இட்டு கைகளால் அகல் விளக்குகளை செய்து வரும் நிலையில் இதற்கு வரவேற்பு இருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே குழந்தை இல்லாத ஏக்கத்தில் தம்பதி விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தொட்டியப்பட்டி கிராமத்தை சேர்ந்த 65 வயது நித்யானந்தம், 56 வயது ஆவுடையம்மாள் தம்பதிக்கு திருமணமாகி குழந்தை இல்லாமல் வசித்து வந்தனர். மேலும் நித்யானந்தத்துக்கும் அடிக்கடி உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. இந்நிலையில் இருவரும் பூச்சி மருந்து குடித்து தற்கொலை செய்ய முயன்றதாக கூறப்படுகிறது. அக்கம் பக்கத்தினர் தகவலின் பேரில் போலீசார் நடத்திய விசாரணையில் குழந்தை இல்லாத ஏக்கத்திலேயே தம்பதி இருந்து வந்ததாகவும் அதனால் தற்கொலை செய்து கொண்டதாகவும் தெரியவந்தது. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றுமள்ளி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள தடுப்பு சுவர் மீது கார் மோதிய விபத்தில் மகள் கண்முன்னே தாய் பரிதாபமாக உயிரிழந்தார். கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த சுரேஷ் தனது மனைவி கோட்டீஸ்வரி மற்றும் அவருடைய தாயார் ஜெயந்தி ஆகியோர் காரில் தங்களது வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது நாற்றுமள்ளி அருகே தண்ணீர் பந்தல் பகுதி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் கட்டுப்பாட்டு இழந்த கார் தடுப்பு சுவர் மீது மோதி விபத்துக்கு உள்ளானது. இதுகுறித்து அறிந்த போலீசார் விரைந்து சென்று அனைவரையும் மீட்டு நாற்றம்பள்ளி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் ஜெயந்தி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேலும் சுரேஷ் மற்றும் கோடீஸ்வரி தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே இருசக்கர வாகனம் மீது அடையாளம் தெரியாத லாரி மோதி விபத்து ஓட்டுநர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வல்லூர் கிராமத்தை சேர்ந்த பிரபு என்பவர் காமராஜர் துறைமுகத்தில் ஓட்டுநராக பணியாற்றி வந்தார். இவர் வழக்கம் போல வேலையை முடித்துவிட்டு தனது இருசக்கர வாகனத்தை அத்திப்பட்டு அருகே வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது லாரி மோதிய விபத்தில் பிரபு உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்த தகவல் அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு வந்து உடலத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக செங்குன்றம் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய லாரி ஓட்டுநரை தேடி வருகின்றனர். இதனிடையே விபத்தை ஏற்படுத்திய லாரியை கண்டுபிடித்து ஓட்டுநர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி உறவினர்கள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அண்ணா நகரில் நியாய விலை கடையிலிருந்து பருப்பு, சர்க்கரை உள்ளிட்டவை கடத்தப்படும் வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. கடையில் விற்பனையாளர் ராஜேஸ்வரி மற்றும் பொருட்களை எடைபோடும் ஊழியர் இருக்கும் போதே பெண் ஒருவர் எந்தவித பில்லும் போடாமல் அளவீடுகளும் இன்றி மூட்டையிலிருந்து அரிசி, சர்க்கரை ஆகியவற்றை தான் கொண்டு போகும் சாக்குப்பையில் எடுத்துக் கொள்வதோடு இருசக்கர வாகனத்தில் கிளம்பி செல்கிறார். இந்த வீடியோ தற்போது சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே கடையின் விற்பனையாளர் ராஜேஸ்வரி அரிசியை வழங்காமலேயே ரேஷன் அட்டைதாரருக்கு கொடுத்ததாக குறுஞ்செய்தி வந்த விவகாரத்தில் சிக்கியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இல்ல அரிசி போடாமலே அரிசி போடாம எப்படி நீங்க அது அரிசி போட்டதா அவங்களுக்கு மெசேஜ் வருது.
பில்லு மட்டும் எதுக்கு போட்டியாப்பா? நீங்கள் தானே இப்போ பேசுறீங்க. இப்போ போட்டு விடுங்கன்னா அப்போ அரிசி வச்சுக்கிட்டே இவ்வளோ நாள் போடாமல் நீங்கள் வந்து இப்போ இது அனுப்புறீங்களா? செங்கல்பட்டு மாவட்டம் ஊரப்பாக்கம் அருகே ஊருக்குள் புகுந்த முதலையால் பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். ஊரப்பாக்கம் அருகே அருங்கால் கிராமத்தில் விவசாய நிலத்துக்கு சென்ற விவசாயி ஒருவர் விளைநிலத்தில் 6 அடி முதலை மற்றும் 2 குட்டி முதலைகள் இருந்ததை பார்த்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் அக்கம் பக்கத்தினர் உதவியோடு நீண்ட போராட்டத்திற்கு பின் 6 அடி முதலையை மட்டும் கயிற்றால் கட்டி போட்டுவிட்டு வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவிற்கு தகவல் கொடுத்துள்ளார். மேலும் மற்ற 2 குட்டி முதலைகளும் தப்பி சென்றதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். திருநெல்வேலியில் ஓரினச் சேர்க்கை கழைத்த அரசு பள்ளி ஊழியரிடம் செல்போன் பணம் பறித்த 4 சிறுவர்கள் கைது செய்யப்பட்டனர். பாளையங்கோட்டை பகுதியைச் சேர்ந்த அரசு பள்ளியில் அலுவலக உதவியாளராக பணியாற்றும் 26 வயது இளைஞரை கல்லூரி ஒன்றில் 1ஆம் ஆண்டு படித்து வரும் மாணவர் உட்பட 4 பேர் ஓரின சேர்க்கை கழைத்தனர். செங்கல் சோலை பகுதியில் உல்லாசத்தில் ஈடுபட்டதை வீடியோ எடுத்து அவரை மிரட்டி செல்போன் மற்றும் பணத்தை பறித்ததாக பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். விசாரணை நடத்திய போலீசார் சிறுவர்கள் 4 பேரையும் கைது செய்து சிறுவர் கூர்நோக்கு இல்லத்தில் அடைத்தனர்.